அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்குரிமை பெற்ற வாக்காளர் பெருமக்களே, நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற பட்டிமன்றம்ல சாரிங்க, நான் தேர்தலுக்கு என்ன கூப்பிட்டு வந்துட்டாங்க, சாரி. பட்டிமன்றத்தை அவளோடு பார்க்க காத்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். இந்த சேனலின் சார்பாக வணக்கம், இருக்கிற எல்லா சார்பாகவும் வணக்கத்தை தெரிவிச்சுட்டு, இன்றைய தலைப்பு அப்படின்னா அப்டேட் என்றால் கால கட்டாயத்திற்கேற்ப நாம் மாறிக்கொள்ள வேண்டும், கால சூழ்நிலைக்கேற்ப நாம் மாறிக்கொள்ள வேண்டும். இவ்வளோ பெருசா பட்டிமன்ற தலைப்பு அப்படின்னு கேட்காதீங்க, அதை நான் டெவலப் பண்ணி சொல்றேன். நடுவரை உட்கார வச்சாங்களா, கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்லணும்ல. அது இப்போ நான்லாம் அப்டேட்டாக இருக்க மாட்டேன் அப்படின்னா இந்த உலகத்தில் வாழ முடியாது. அப்டேட்ன்றது இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆகிட்டே தான் இருந்தாகணும். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஜிபே நம்ம யூஸ் பண்ணுவோம்னு நினச்சோமா? அப்டேட்டாக இப்போ எல்லாருமே ஜிபே பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படின்னா அப்டேட் ஆகிட்டு இருந்தால் மட்டும்தான். இன்னும் நான் கையில் தான் காசு கொடுத்து வாங்குவேன் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் கரன்சி இருக்க போகிறதில்ல, காயின் இருக்க போகிறதில்ல, ஒன்லி ஜிபேல தான் போயிட்டு இருக்க போகுது. அப்டேட்டாக இருக்க வேண்டிய காலகட்டத்துக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அன்றைய காலகட்டத்துக்கும் இன்றைய காலகட்டத்துக்கும் குடும்பத்தை சாதுரியமாக கொண்டு போனது அந்த காலத்து பெண்மணிகளா இந்த காலத்து பெண்மணிகளா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல 4 ஜாம்பவான்கள் அப்படின்னு நம்பி கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கேன். சத்தியமா தெரியல எப்படி பேசுவாங்கன்னு. மிகப்பெரிய பேச்சாளர்கள் சொல்ல முடியாது, மிகப்பெரிய உருவாளர்கள் 2 பேர் பெண்மணிகள். 3 சேர் எடுத்த 2 பேர் உட்காந்து அடைச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க 2 பேர் தான். இவங்க என்ன மாதிரி அரை இட்லியும் ஒரு இட்லியும் சாப்பிட்டவங்க என் பக்கத்தில், ஒரு தட்டு இட்லியே சாப்பிட்டவங்க 2 பக்கத்தில் ஈக்குவலாக உட்கார வச்சுருக்காங்க. அதனால் எடை எங்கேயும் மாறி விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, அந்த கால பெண்கள் எப்படி சொல்கிறீங்க, இந்த கால பெண்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த கால பெண்கள் 12 குழந்தை, 14 குழந்தை, 16 குழந்தை பெற்று கூட குடும்பத்தை சமன்படுத்தி எடுத்து போயிருக்காங்க. இப்போ இருக்கிறவங்க ஒரு குழந்தைய பார்த்துக்க முடியலன்றாங்க. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ இஎம்ஐ இருக்குல்ல, இன்னைக்கு இவ்வளவு தேவை இருக்குல்ல, அதெல்லாம் அடாப்ட் பண்ணி கொண்டு போகிறதுன்றது இந்த கால பெண்கள். ஸோ இவங்களுக்கும் அதே ஈக்குவலுக்கு அவங்க அவ்வளோ தீர்ப்பு முடிஞ்சு போய் சேஞ்சு போங்க, 2 பேருக்கு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம விட முடியாது. ஏன்னா அந்த அம்மா தூங்கிடுவாங்க பேச விடலன்னா. பார்த்துருக்கீங்களா பட்டிமன்றத்தில் அந்த அம்மா பாதி நேரம் தூங்குறது, இந்த அம்மா பாதி நேரம் சிரிக்கிறது. ஏதோ பல்பொடி விளம்பரத்துக்கு கூப்பிட்டா மாதிரி பல்ல காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வேணால் நல்லா நோட் பண்ணுங்கள். இவருக்கு எப்படா பேச விடுவாங்க பார்த்துருக்காரு, இவர் ஏதாவது பேசலாமான்னு பார்த்துருக்காரு. இந்த நிலைமையில் பட்டிமன்றத்தில் என்னை நடுவரை உட்கார வச்சு நான் கேட்டேன், என்னங்க தலைப்பு போங்க சொல்லுவாங்க இதான். அப்புறம் இவங்களா டிசைட் பண்ணி சொல்கிறாங்க, இதுதான் தலைப்பு பேசு. எங்கள் நடுவருக்குன்னு மரியாதை, அதெல்லாம் அப்புறம் கொடுப்போம் போ அப்படின்ட்டாங்க. அப்படின்னு கேட்டேன், இல்லை இந்த தலைப்பு வைக்கலாமா? எந்த தலைப்பு நீ வைக்க வேணாம், வச்ச தலைப்புக்கு மட்டும் நாங்கள் பேசுகிறோம். நடுவில் உட்காந்து நாங்கள் பேசுறதை கேட்டு தீர்ப்பு நீங்களே சொல்லிடுங்கன்ட்டான் அவங்கக்கிட்ட. எதுக்கு என்னை உட்கார வைக்கிறீங்க, நீங்களே சொல்லிட்டு போகிறேன். அதுக்கு ஒரு ஆள் வேணும். இந்த புது பில்டிங் கட்டிட்டு பொம்மை ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க தெரியுமா வயலில், இப்படியே காக்கா வரட்டுமே, அது மாதிரி என்னை உட்கார வச்சுருக்காங்க. நாங்கள் பேசுனதுக்கப்புறம் ஏதாவது உனக்கு தெரிஞ்சால் தீர்ப்பு சொல்லு, இல்லைன்னா அவங்க பேசுறது கரெக்டானு ஏஞ்சி போயிடு அப்படின்னாங்க. அதனால் நம்மளையும் கூப்பிட்டு மரியாதையை உட்கார வச்சாங்களே அப்படின்னு உக்காந்தேன். ஆனால் நகர முடியாது, 2 உருவம் தடுக்குது, ஓட முடியாது, ஒளியவும் முடியாது. அந்த பாதிப்புக்கு மத்தியில் உட்காந்துட்டு இருக்கு. அந்த கால பெண்களா இந்த கால பெண்களா அப்படின்ற தலைப்புல அந்த காலம்தான் சிறந்தது. இருமா உங்க பக்கமும் சொல்லு, அந்தம்மா முறைக்கிறோம், அந்த காலம் தான். அப்ப நாங்க அந்தம்மா பாரு, இந்த கால பெண்மணிக்கு தான் சிறந்த. 2 பக்கமும் மறைக்கிறாங்க, என்ன பண்ணலாம்? உங்க அணிக்கு யாருன்னா தலைவரும் தேர்ந்தெடுத்திருக்கீங்களா? இல்லை சார், 2 ஒரே கர்மம் தான். நான் பேசுறது தான் அதே பேச போகிறேன், அது பேசதான் நான் பேச போகிறேன். இந்த பக்கம் எனக்கு என்னடா சேவனேன்னு வந்து வரேன், அவங்களுக்குள்ளே ஏதோ பேசி ஒரு முடிவு போட்டா அப்புறம் நான் பேசிக்கிறேன், அவங்களா வரட்டும், அது வரைக்கும் கொஞ்ச நேரம் தூங்குவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. எழுப்பி உங்களை கைத்தட்ட வைக்கிற அளவுக்கு, அப்படி எல்லாம் என் முதுகுல தட்டுற அளவுக்கு பேசுவாங்க. ஐயா உங்கள் பேர் என்ன ஐயா? கோபிநாத். இந்த மரியாதை தாங்க இவரை எங்கேயோ கொண்டு போகும். கோபிநாத் கை வணங்கி சொன்னாங்க. இப்போ அந்த அம்மா பேர் இருக்காரு, எப்படி சொல்கிறாங்க பாரு. உங்கள் பேர் என்னம்மா? பாத்தியா, கொஞ்சம் கூட மரியாதை இல்லை, விஷ்ணு பிரியா. இவராவது இறங்கி சொன்னா கோபிநாத், விஷ்ணு பிரியா. இப்போ என்ன
இங்கே பேர் கேட்போம். ஐயா மாஸ்டர் உங்கள் பேர்? நசீர் அகமது. நசீர் அகமது. அவர்களுக்கும் தலையாட்டி சொன்னார். அந்த அம்மா கேட்கவே டெரராக தான் இருக்கு. உங்கள் பேர்? மகாலட்சுமி சார். மகாலட்சுமி சார் என்ன மகாலட்சுமி சொல்லிட்டல, பெரிய பேருங்க, சொல்ல அரை மணி நேரம் மகாலட்சுமின்னு. மகாலட்சுமி சார் இதுக்கு நடுவில் உட்காந்துருக்கேன். என் நிலைமையை கொஞ்சம் யோசித்தீங்களா? இப்படியே 3/4 hour பேசிட்டு நானே எழுஞ்சி போயிடலாம் போல இருக்கு. இதனால பேச வந்துட்டாரு. ஆனால் அவங்களுக்கு பெண்களுக்கு வாய்ப்பு தரீங்களா, நீங்கள் பேசுகிறீங்களா? முதல்ல எப்பவுமே பெண்கள் தான் முதல் இடம். அந்த அம்மாவை கேட்டுங்க ஒரு தடவை. நீங்கள் பாட்டுன்னு அந்த அம்மான்னு கோத்து விடாதீங்க. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. யாரும் நீ பேச சொல்ல, நீ போய் பேச. அதனால கேளுங்க, முதல்ல ஒரு முடிவு எடுங்க. அம்மா நான் பேசட்டுமா, நீ பேசுறேன்னு கேளுங்க. அது விட்டு அந்த அம்மா தானா பார்த்தீங்களா, மரியாதையாக போய் பேசினாங்க. உங்களுக்கு வாய்ஸ் கேட்டுக்காது, மைக் போடல. பார்க்குறது அன்பாக பேசுகிற மாதிரி இருந்ததுல, உங்களுக்கு அப்படிதான் கேமராவில் தெரியும். இப்படி சொன்ன உடனே போய் பேசுங்க அந்த மாதிரி கேட்டதில்ல. அந்த மாதிரி மரியாதையாக போய் பேசு அப்படிதான் சொன்னாங்க இவர்கிட்ட. இவர் சிரிச்சுக்கிட்டு அதை மழுப்பிக்கிட்டு வீட்டில் அசிங்கமாயிடுமேன்ட்டு. நீங்களே பேசுறீங்களாண்ணே? பர்மிஷன் வாங்கிட்டீங்களா? இல்லை இவர் வீட்டுக்காரமாக கூட பர்மிஷன் வாங்கினாரோ தெரியல. அணி தலைவர்கிட்ட பர்மிஷன் வாங்க ஆனால் கொஞ்சம் இடம் கொஞ்சம் பார்த்து போங்க. வழி இருக்கான்னு எனக்கு தெரில, கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு போங்க. தடிக்கு இடிக்கி விழுந்தா பாதிப்பு உங்களுக்கு தான், அதையும் நான் சொல்கிறேன். அங்கே எந்த டேமேஜும் ஆகாது. அதனால் முதல்ல ஐயாவை பேச சொல்லுவோம். அதை தொடர்ந்து இங்கே அங்கே அப்படின்னு பேசி முடிவெடுப்போம். ஓகேங்களா ஐயா? இன்னும் பிட்டடிக்கிறீங்களா? போங்க பேச. இந்த பட்டிமன்றத்தில் எனக்கு வாய்ப்பளித்த நவரசம் யூடியூப் சேனல் நிறுவனத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேலும் நமது பட்டிமன்றத்தை வெகு விமர்சையாக நடத்தி கொண்டு வந்திருக்கும் நமது நடுவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ரெண்டாவதுங்க முதல்ல நவரசன் சொல்லிட்டு தான் சொன்னீங்க. நான் இப்பொழுது என்னுடைய தலைப்பை பேச தொடங்குகின்றேன். இன்றைக்கு நான் எனக்கு கொடுத்துள்ள தலைப்பு என்னவென்றால், நீங்களா எத்த தலைப்பு அது? குடும்பத்தை புத்திசாலித்தனமாக நடத்துவது அன்றைய பெண்களா இல்லை இன்றைய பெண்களா? வாங்க பார்ப்போம். வாங்க போலாம், ஏஞ்சி போலாம். வாங்க எந்த வீட்டுல போய் பார்க்கலாம் அந்த பொண்ணை. இல்ல ஓ இங்க பேச போறீங்களா? வாங்க பாப்போம்னா நான் நினைச்சேன் வீடு வீடா போய் பார்க்கணும் போல இருக்குன்னு. இதில் நான் எடுத்துள்ள தலைப்பு என்னவென்றால், குடும்பத்தை புத்திசாலித்தனமாக நடத்துவது அன்றைய பெண்கள் தான், இன்றைய பெண்கள் ஒருபோதும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க அடிக்க கிடிக்க போறாங்க. உங்க வரைக்கும் டீமுக்கு பேசுங்க. இன்றைய பெண்கள் கிடையாதுன்னு சொல்லி ஏன் அவங்களை வெறுப்பேத்துறீங்க? அன்றைய பெண்கள் மட்டும் பேசுங்க நீங்க. இப்பொழுது அன்றைய பெண்களை பற்றி பேச வந்துள்ளேன். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்பது சொல்லுவது அன்றைய காலத்தின் பெண்கள். அதே இன்றைய காலம் ஹாய் மாமா see you take care bye அப்படின்னு ஒரு குட் பை சொல்வது இன்றைய காலத்தின் பெண்களின் காலமாக கருத்து கொண்டுகின்றோம். ஒரு நிமிஷம் ஐயா, கருதப்படுகின்றோம். கரெக்ட் தான் ஐயா. ஆனா சொன்னதுல நல்ல டேக் கேர். இன்றைய பெண்கள் அது ஃபோர்ஸா பேசுறாங்க. டேக் கேர்ன்ற ஒரு வார்த்தை, உன்னை நீ பாதுகாத்துக்கொள் அப்படின்றாங்க. அவரே அது லீடு குத்ததான் நினைக்காதீங்க. ஏதோ எனக்கு தோணுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க போலாம். அதே போல நான் எடுத்துரைத்த இந்த விமர்சனத்தில் இருந்தே நீங்கள் கண்டறிந்திருப்பீர்கள். உண்மையாக குடும்பத்தை புத்திசாலித்தனமாக நடத்துவது அன்றைய பெண்கள் என்பது உங்கள் மனதில் இப்பொழுது தோன்றியிருக்கும் நான் நினைக்கின்றேன். அதாவது இப்பொழுது பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு அன்றைய பெண்கள் சிக்கனத்தின் சிகரம், ஆனால் இன்றைய பெண்கள் வீணற்ற செலவுகளின் அஸ்திவாரம். கோவப்படாத, கொஞ்சம் உனக்கு சான்ஸ் தருவேன். நீங்க போங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கருதப்பட்டீங்கன்னா, ஒரு ஐயா நடுவர் ஐயா, ஒரு தீர்ப்பை சொல்ல விரும்புகின்றேன். தீர்ப்பு நீங்க சொன்னா அப்புறம் நான் எதுக்கு நடுவர்? என்னையா இது கூப்பிட்டு வச்சு ரொம்ப அதிகப்படுத்துறாங்கய்யா. தீர்ப்பை ஒன்று சொல்ல விரும்புகிறாராம் அங்கே போயிட்டு, அதுவும் தொடக்கத்திலேயே. நான் எங்கே போய் அடிச்சுக்கிறது? கொடுங்க தீர்ப்பு, கேட்டு நானும் போகிறேன். ஐயா இப்பொழுது பார்த்தீங்கன்னா, அன்றைய காலத்தில் உள்ள பெண்கள் சராசரியாக ஒரு குடும்பத்தில் வாழும் கணவன் மனைவி 2 குழந்தைகள்
இதுதான் ஒரு சராசரி குடும்பத்தின் அன்றைய காலத்தின் நிறுவனத்தில் இருந்து வந்து நிறுவனமா இல்ல கம்பெனி ஆயிட்டீங்க குடும்பமாச்சாது. ஐயா மன்னிக்கவும், அன்றைய காலத்தின் சமுதாயத்தில் இருந்து கொண்டு வந்திருந்தது காலமாக. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அன்றைய காலத்தில் ஒரு கணவன் ஒரு உத்தியோகத்தில் ஒரு 20,000 ரூபாய் தோராயமா ஒரு 20,000 ரூபாய் நல்ல உத்தியோகத்தில் 20,000 30,000 சம்பாதித்து அந்த காலத்திலயா? ஐயோ 20,000 30,000 அந்த காலத்திலயா? யார் பாது எங்க யாரு 20,000 30,000 அந்த காலத்துல யாரும் சம்பாதிச்சிருக்காங்களா? ஏன்னா 2 குழந்தை என்ன போறதுக்குண்ணே, நாம் 20 நமக்கு 20 இப்பதான் வந்தது, நாம் 20 நமக்கு ஒரு வரை இனிமேல் தான் வருது. நீங்க 2 போங்க போங்க ஃப்ளோல போங்க. என்னம்மா சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? அப்படியே இருந்தா ஆகிய பட்சால் ஒரு 10,000 எடுத்துப்போம், 20,000க்கு போக வேண்டாம், 10,000 பணமோ எடுத்துப்போம் போங்க. ஆனால் அன்றைய காலத்தில் கணவன் ஒரு 10,000 ரூபாய் உத்தியோகத்தில் வேலை பார்த்து கொண்டு வந்து தன் மனைவியிடம் அன்றைய மாத வருமானம் கொடுத்தால் பெண்கள் வந்து சிக்கனத்தின் சிகரம் சிக்கனமாக கடைபிடித்து குடும்பத்தை மேற்கொள்வார்கள். ஆனால் இன்றைய பெண்கள் நீங்க எவ்வளவுதான் ஆண்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்கயா. இதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு இருக்க சமுதாய தமிழகத்தில் உள்ள சமுதாய ஆண்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க பெண்கள்னால. என்னவென்றால் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவுதான் நீங்க சம்பாதித்தா கூட எடுத்துக்கொண்டு வந்து தன் மனைவியிடம் கொடுத்தா கூட பெண்கள் அதை வாங்கி கொண்டு அதுல முக்காவாசி மாசம் முடியறதுக்குள்ள பாதி மாசத்துல ஒரு மாசத்துக்கு 30 நாள்ல 15 நாள்ல காலி ஆயிடும், பணம் செலவாயிடும். என்னன்னு நம்ம எதுவுமே நமக்கு தெரிய வராது. என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படா வந்து கணவன் எப்ப வேலைக்கு போவாரு, வேலைக்கு போய் அதாவது கணவன் நாளைக்கு அவருக்கு ஷிஃப்ட் வந்து காலையில 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் தான் இருக்கும். ஒரு பேச்சுக்கு உதாரணத்துக்கு காலையில 10 மணிக்கு போறாரு ஒரு மனுஷன், வீட்டை விட்டு கிளம்புறாருன்னா அவருக்கு சாயந்தரம் 6-7 மணியோட டியூட்டி முடியும். காலையில போகும்போதே மா வரட்டுமாமா செல்லம் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போவார் தன் மனைவியிடம் ஆசையா. அதுக்கு மனைவி கேப்பா வெளியில வந்தோடனே, ஏங்க இன்னைக்கு உங்களுக்கு நைட் டியூட்டி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, லேட்டா தானே வருவீங்க நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு அப்படின்பா. அப்படி போயிட்டு இருக்குதுங்க இன்றைக்கு காலம். ஆனா அன்னைக்கு காலம் வந்து பாத்தீங்கன்னா புருஷனே கண் கண்ட தெய்வம்னு மதிச்சாங்க, கையெடுத்து கும்பிட்டாங்க ஆண்களை. ஆனா இன்னைக்கு அப்படி அங்க நடக்குது. ஆண்களுக்கு சுத்தமா பெண்கள் மதிப்பின்றதே கொடுக்கறது இல்லையா. இதுதான் நம்ம சமுதாயத்துல இன்னைக்கு இருக்க சமுதாயத்தில் நடந்து கொண்டு வருகிறது. கேட்டா நாங்களும் வந்து ஜீன்ஸ் பேண்ட போட்டுக்கிறது, ஒரு டி ஷர்ட்டை போட்டுக்கிறது இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இன்னைக்கு அப்படிதான் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டா நாங்களும் இன்னைக்கு ஆண்களுக்கு ஈக்குவல், ஆண்களுக்கு சமம். என்னங்க ஆண்களுக்கு சமம்? ஒரு நிமிஷம், நம்ம பட்டிமன்ற தலைப்பு சிக்கனத்தை பத்தி. ஜீன்ஸ் பேண்ட போடுற மாதிரி எனக்கு தெரியல. இன்னொன்று 10:30 மணிக்கு வரியான்னு ஏன் கேட்குறாங்க, அதை கேட்டாலும் ஹாய் 10:30 மணிக்கு வருவியா, அதுவும் எனக்கு புரியல. அவர் எத்தனை மணினா வரட்டும், அது பொண்டாடி புருஷன் பிரச்சனை. சிக்கனத்தை பற்றி முடிஞ்சா பேசுங்க, இல்லை இந்த அம்மா கிட்ட கேட்டாலும் சொல்லுங்க. ஐயா அதாவது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அன்றைய பெண்கள் வந்து சிக்கனத்தின் சிக்கனமா குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்தாங்க. ஆனா இன்றைய பெண்கள் அப்படி கிடையாது. நீங்க எவ்வளவுதான் வந்து பணம் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்தாலும் அது ஊதாரித்தனமா செலவு பண்றது, விதவிதமா ட்ரெஸ்ஸுகள் ஆடைகள் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணி விதவிதமான ஆடைகளை இது போடுறது, ஹோட்டல் போடுறது, சவரட்டின வாய்க்கு ருசியா சாப்பிடாது, வீட்டுல சமைச்சு ஆரோக்கியமான சத்தான உணவை வந்து சாப்பிட்டாலும் என்னன்னா மாசத்துல ஒரு வாரமா எப்படினாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 நாள் மாசத்துல ஹோட்டலுக்கு போகாம இருக்க மாட்டாங்க. அப்படி வீணற்ற செலவுகள் தான் நிறைய இன்னைக்கு சமுதாயத்துல கொண்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்க பெண்கள். ஆனா அன்றைய இருக்க பெண்கள் வந்து அப்படி கிடையாது. அன்றைய இருக்க பெண்கள் நீங்க எவ்வளவுதான் அவர்கள் பெண்கள் கிட்ட சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தாலும் 10-20 எப்படி ஆக்குறது அப்படின்றது சிந்திச்சு செயல்பட்டு சிக்கனமா பண்ணி ஒரு எல்லாமே ஒரு சீட்டு இது அதுன்னு போட்டு சிக்கனத்தை பிள்ளைங்களை கொண்டு வந்து படிக்க வச்சு இப்படி ஆளாக்கி இப்படி சமுதாயத்துல கல்யாணம் காட்சி இப்படி பண்ணி கொண்டு வந்தா இதனால உறவுகளையும் நிறைய சம்பாரிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா இன்றைய காலத்துல எப்படிங்க எவ்வளவு பணம் காசு பெண்கள்னால வந்து அதான் ஒரு பழமொழி சொல்லு பண்ணுவாங்க, யாரை நம்பினாலும் பெண்களை நம்ப கூடாது அப்படின்ற ஒரு இதுவே இருக்கு. அப்படி போயிடுமா, உங்களை தான் நம்ப வேணான்றாங்க. பெண்களை நம்ப கூடாதுன்ற ஒரு இதுவே இப்ப சொல்லிருக்காங்க. அதனால பெண்கள் அதாவது அது மாதிரி போல இப்ப இன்னைக்கு இருக்க காலம் போயிட்டு இருக்குதுங்க பெண்களிடம். ஐயா கொஞ்சம் கேப் கொடுங்க, நான் பேசுறேன் நடுவில். அதனால சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்றைய சமுதாயத்துல வந்து ஆண்களுக்கு மதிப்புன்றது போச்சுங்கயா. எவ்வளவு ஆண்களுக்கு பெண்கள் வந்து மதிப்புன்றது கொடுக்கறது கிடையாது. அதுதான் இன்னைக்கு இருக்க காலத்துல 100க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80% சொல்லலாம். ஆனா அன்னைக்கு இருக்க காலகட்டத்துல சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா ஆண்களை வந்து
கையெடுத்து கும்பிட்டாங்க. இன்னைக்கு அப்படியே போயிட்டு இருக்கு நம்ம சமுதாயத்துல. ஏய் சீப்போ, ஏய் டேக் கேர், ஏய் ஹாய் see you, ஹலோ ஹாய் அப்படிதான் போயிட்டு இருக்குதுங்க. ஐயா ஒரு நிமிஷம், வீடியோல வந்து 3 தடவை இதே பண்ணிருக்காரு, ரிப்பீட் வீடியோன்னு நினைச்சிட போறாங்க. மேற்கொண்டு என்ன சொல்ல விரும்புவேன் என்றால், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அன்றைய பெண்கள் வந்து சிக்கனமா எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, கணவன்மார்கள் சம்பாதித்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் குடும்பத்தை பராமரித்து கொண்டு வந்தாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலைகளில் பெண்கள் வந்து ஊதாரித்தனமா வெளியே செலவுகள், சினிமா, பீச், பார்க், ஹோட்டல், பீஸா, பார்க், அது இதுன்னு தேவையற்ற வீணற்ற செலவுகள் அதிகமா செய்து ஆண்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்றைய பெண்கள் வந்து குடும்பத்தை நடத்துவதில் புத்திசாலித்தனமாக இல்லை என்பதுதான் என்னுடைய முழு நோக்கம் என்பதை கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த பட்டிமன்ற நடுவரை அவர்களுக்கு நன்றி, மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்க பேர் என்னையா சொன்னீங்க? கோபிநாத். கோபிநாத் வந்து தெளிவா சமையல் செஞ்சார். ஆக்சுவலா அழகாக வந்து மீன் குழம்பு, கறி குழம்பு, காரக்குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாம் வச்சுட்டு மொத்தமாக ஊற்றி கலக்கிட்டார். அதுதான் குழப்பமே. முதல்ல நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே, சிக்கன் தனியாக மட்டன் தனியாக இருக்கும்போது. அப்புறம் எல்லாத்தையும் போட்டு கலக்குனவுடனே எனக்கு புரியல, இது என்ன குழம்புன்னு சொல்கிறது. இப்போ குழம்பிட்டேனே தவிர குழம்பு என்னன்னு தெரில. அவர் சொன்ன பல்வேறு விஷயங்கள் வந்து முரண்பாடான கருத்துக்கள். நான் அந்த அன்னைக்காகலாம் பேசலை. உண்மையில சொல்ல போனால் அன்றைய காலகட்டத்தில் குழந்தையெல்லாம் நல்லா படிக்க வச்சாங்கட்டாங்க. அன்றைக்கி வந்து தனியார் பள்ளியெல்லாம் அவ்வளோ கிடையாது. படிப்புக்கெல்லாம் பெருசாக செலவு பண்ண மாதிரி இல்லை. எங்கள் தாத்தா வந்து பெரிய டிகிரிலாம் படிக்கலை. அந்த காலத்தில் இருக்கிறவங்கள பெரிய படிப்பெல்லாம் பணத்தை செலவு செய்து படித்த காலமே இல்லை. பார்க்க போனால் அதுக்கு செலவே கிடையாது ஒன்று. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஆனால் அப்போது இருந்தவங்க எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்ததெல்லாம் உண்மை. இன்றைக்கி வந்து முதல் குழந்தைக்கு படிக்க வைக்கிறதுக்கு என்கிட்ட வசதி இருந்தது, 2வது குழந்தைக்கு வசதி இல்லைன்றாங்க. முதல் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது இவ்வளோ ஜாம் பண்ண 2வது பொண்ணுக்கு அது இன்றைக்கி பார்ஷாலிட்டி ஆகிப்போச்சு. ஏன்னா வருமானத்துக்கு ஏற்ப இதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஆனால் அன்றைக்கி எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க, ஒரே மாதிரி தான் பார்த்தாங்க அப்படின்றது உண்மை. அதை அடிக்கோடிட்டு தான் அவர் சொல்லியிருக்கார். அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்திருக்கு. என்ன ஒன்று, சில பட்டிமன்றத்தில் எனக்கு பெரிய குழப்பம் வரும். அந்த குழப்பம் இங்கேயும் வந்திருக்கு. என்ன தலைப்பில் பேசுகிறாங்க, ஆண்களை மதிப்பதே இல்லை, அது டாபிக்லேயே கிடையாது. மதிப்பு. 2வது ஒரு 3 தடவை சொன்னார், ட்ரெஸ்ஸு அது இது எல்லாம் வாங்கிக்கிறாங்க அப்படின்ட்டு. பெண்களாவது உடையை வாங்கி பீரோவில் வைக்கிறார்கள், வீண் செலவு என்று நினைக்கலாம். ஆண்கள் குடித்து கெட்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். புரியுதுங்களா? அப்போ வீண் செலவு என்பது ஆண்களும் செய்கிறாங்க. அப்படியே சம்பள கவர்லாம் யாரும் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை கொடுத்தால் அதை சேமிக்காமல் இருக்காங்கன்னு சொல்லுங்க, அது ஒரு வகையில் நியாயம். அதுக்கு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள்லாம் நிறைய தேவையில்லாமல் வாங்குறாங்க. பக்கத்து வீட்டில் இருக்குது, எதிர் வீட்டில் இருக்குன்ட்டு வாங்கிட்டு கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் உண்மை. இதை கணவனும் மனைவியும் உட்காந்து நம்ம என்ன மாத வருமானம், என்ன பண்ண போகிறோன்னு தெளிவாக பேசுகிறா, பிரச்சனை இருக்காது. அந்த பிரச்சனை இருக்குமோ இருக்காதோ தெரியாது. எதிரில் ஒருத்தர் பிரச்சனையோடு உட்காந்துருக்காங்க. அவர் என்ன சொன்னார், அப்போ நாங்கள் இந்த காலத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கோம், உண்மையிலே பெண்கள் அப்படி தான் பண்ணுறாங்களா அப்படின்னு மறுக்கிறதுக்காக உங்கள் அணியில் யார் பேச போகிறீங்க? முதல்ல 2 பேரும் ஏஞ்சி போய் பேசுங்க. யாருக்குமே புரியக்கூடாது. உங்களுக்குள்ளேயே பேசிங்க, இல்லை 2 பேரும் ஏஞ்சி போய் பேசுங்க. யார் பேச போகிறீங்க? ஓகே. இப்போ முதல் அணியில் இருக்கிற ஒரு குழப்பனாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? இன்னும் ரொம்ப குழப்பி பேசினாருன்னு. அதுன்னா அங்கே அப்போ குழப்பறது. இப்போ பேசுவார் பாருங்க, அப்புறம் முடிவு பண்ணுங்க என்ன பேசியிருக்காங்க, யார் பேசியிருக்காங்கன்ட்டு. இப்போ அண்ணன் பேசுவார், பேசுங்கண்ணே. அனைவருக்கும் வணக்கம். இது பேசுறதுக்கு வாய்ப்பு எடுத்த அனைவருக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவித்துக்கிறேன். சொன்னார் இவர், அந்த காலத்து பெண்கள் இந்த காலத்து பெண்கள்னு உயர்வா தாழ்வான்ட்டு. ஆனால் இந்த காலத்து பெண்கள் தான் கரெக்டாக இருக்காங்க. அந்த காலத்து பெண்கள் கிட்ட வருமானம் கிடையாது, படிப்பறிவு கிடையாது, ரொம்ப கம்மி. இப்போ இந்த காலத்து பெண்கள் நல்லா படிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் உழைப்பு அதிகம், வருமானம் கம்மி. இந்த காலத்தில் வருமானம் அதிகம், ஆனால் உழைப்பு கம்மியாக இருக்கு. இதுதான் உண்மை. இப்போ இருக்கிற காலகட்டம்
ரெண்டு பேரும் வேலைக்கு போனாதான் சம்பாதிக்க முடியும். நான் 2 பேரும் வேலைக்கு போனோம். ஆணும் பெண்ணும் வேலைக்கு போகணும். அதுல ஈகோ இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணுமே நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா இல்ல, நீ அதிகமா சம்பாதிக்கிற உனக்கு இந்த ரெஸ்பான்ஸ் தான், நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் இந்த ரெஸ்பான்ஸ் தான் அப்படிலாம் கிடையாது. பொண்ணுக்கா இந்த பொண்ணு இருக்கா? இந்த காலத்து பெண்கள் அதுதான் அப்படி இருக்க கூடாது. ஒலைய வச்சிருக்காரு. அப்படி இருக்க கூடாது. அதனால சொல்றாங்க இப்போ இந்த காலத்து பெண்கள்லாம் ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டாங்க. அந்த காலத்துலலாம் பக்தி ரொம்ப மரியாதையா இருந்தாங்க. சமையல் கூட்டுள்ள அடைஞ்சிக்கிட்டு ரொம்ப என்ன சொல்றது சொன்னாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் இப்ப இருக்கிறது லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. பேசுறாரு இந்த டீமுக்கு பேசுறாரா இது? ஆமா, உன் டீமுக்கு பேசல கொஞ்சம் கூட கவலை இருக்கா அவனுக்கு? இந்த டீமுக்கு அவெல்லாம் ரொம்ப பக்தியா அந்த காலத்துல அந்த மாதிரி இருந்தாங்க. சமையல் கட்டிலே இருந்தாங்க. உங்க டீம் தானே சார்? எனக்கு இப்ப குழப்பமா இருக்கு. பேசுங்கண்ணா நீங்க. வாமா நீ வா, நல்லா வருவேன், நல்லா ட்ரெயின் பண்ணிருக்கு. ஆண்களோட அதிகமா மெயின் பண்றது பெண்கள் தான். முதலாவது ஒரு தலைப்பு, 2வது ஒரு தலைப்பு, அப்புறம் நீ ஒரு தலைப்புக்கு பேசுமா, கரெக்டா வரும். கிளாசிக்கல் லைஃப் இப்போ இந்த காலத்து லைஃப் மாறிடுச்சு. அதனால யாரையுமே குறைச்சி எடை போடக்கூடாது பெண்களை. ஆமா ஆமா கரெக்ட். அந்த கால பெண்களையா இந்த கால பெண்களையா? இந்த கால பெண்களை யாரையுமே குறைச்சி எடை போடக்கூடாது. சைலண்டா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க எயின் பண்றது யாருக்குமே தெரியாது. தெரியாது. அப்படியே மறைச்சு வச்சு தெரியவே தெரியாது வெளியே. ஆண்கள் எவ்வளவு சம்பாதிப்பாங்க, இவ்வளவு புடி, இதான் என்னோட கடமை முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான். அதான் அவங்க எப்படி எப்படி வச்சிருப்பாங்க. அவங்க தேவைகளை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாலே எல்லாம் நல்லா சேவ் ஆகும். சேவ் ஆகும்பா. நடுவர் அவர்கள் என்ன ரொம்ப கலாய்க்கிறாரு. நான் கலாய்க்கிறேன். அதனால என்னால ஃப்ளோவா பேச முடியல. கண்டிப்பா போய் உட்காந்தா கண்டிப்பா என்ன திட்டுவாரு கண்டிப்பா. அதனால இல்ல எப்பவுமே முடிக்குமா சொல்லுங்க, சேமிப்பை குறைப்பது இந்த கால பெண்களேன்னு சொல்லிட்டு உட்காந்துருங்க. தேவைகளை குறைப்பது சிக்கனப்படுத்துவது இந்த காலத்து பெண்கள் தான். அதை ஆணித்தனமாக அடிச்சு சொல்கிறேன். சரிங்களாயா? சரிங்க. இத்துடன் என் பேச்சை உரையை முடிவடைகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கண்ணே அருமனை. எவனுக்கும் புரிஞ்சிருக்காது. நான் உடனே சத்தியமே அவனுக்கு மேலே புரியக்கூடாது. நம்ம பேசுறது இது இன்னும் மன்றன்னு தெரியக்கூடாது. அவன் மிக அழகாக தெளிவாக ரொம்ப கிளியரா எனக்கு புரியல. அதுதான் பிரச்சனையே. அந்த காலத்தில் பொக்கவுண்டில் வச்சு சமையல் காட்டில் உக்காந்தாங்க, நல்லபடியாக கையெழுத்து கும்பிட்டாங்கன்னாரு. இந்த டீம்லேயே அதான் சொன்னாங்க. ஆனால் அவர் கடைசியாக ஒன்று சொன்னார். அந்த டைம் நான் சிரிச்சிட்டேன், அதனால் எனக்கு கேட்கல. அதனால் அதை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த கால பெண்கள் வந்து நிறைய விஷயம் உண்மையிலே மிச்சம் படுத்துகிறாங்க. அப்படின்னா எதுக்கு மிச்சப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதத்துக்கு 2 தடவை ஃபேஷியல் பண்ணுறவங்க குடும்ப கஷ்டத்தை மனசில் வச்சுட்டு ஒரு தடவை தான் போகிறாங்க. அதில் கொஞ்சம் மிச்சம் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம குறை சொல்ல. நெயில் பாலிஷ் வாங்குறாங்க, அது களைஞ்சப்புறம் தான் மறுபடியும் நெயில் பாலிஷ் வைக்கிறாங்க. ரிமூவர் வாங்குறதில்ல, அந்த வகையில் மிச்சம் பண்ணுறாங்க. நெயில் ரிமூவர்னு ஒன்று இருக்கும்ல, அது வாங்க மாட்டாங்க. மஸ்காரா வாங்குவாங்க, ஐப்ரோ வாங்கிறது இல்லை. ஐப்ரோ வந்து அப்பப்போ அலைஞ்சிரும். மஸ்காரா ஒரு தடவை போட்டால் நல்லா. ஏமா உரைக்கிற நீ? என்னம்மா நான் சொல்லிட்டேன், இந்த பக்கம் பேசுகிறேன்ட்டா, ஏதோ என்னால் முடிஞ்சது பேசுகிறேன், எல்லாத்துக்கும் முறைச்சா எப்படிமா? அப்படி வந்து பல விதத்தில் மிச்சம் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரையும் லேர்ன் பண்ணுறாங்களா, ஏர்ன் பண்ணுறாங்களா? அவங்களுக்குள்ள ஈகோவே கிடையாதுன்னு முதல்ல சொன்னார். அவங்களுக்குள்ள சண்டைன்னு அவர் தான் சொன்னார். அதனால் ஒரு குழப்ப நிலையில் தான் இருக்கணும். இப்போ இந்த மழைக்கு சொல்லுவாங்கள்ல, வரலாம் வராமலும் போகலாம், மிதமான மழையோ மிக கனமழையோ வரக்கூடும். அது மாதிரி இவர் பேசுறது இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம், எப்படியோ இருந்திருக்கலாம். அப்படி ஒரு முடிவுக்கு வருவோம். இன்னும் 2 பேர் பேச வேண்டியிருக்குல்ல, பேசிட்டு முடிவுக்கு வருவோம். இந்த அணியை சார்ந்த கனகவல்லி இல்லையா உன் பேர் என்னம்மா? பிரியா பேசுவாங்க. விஷ்ணு பிரியாவாம்மா பேசுமா, இன்னைக்குள்ளே பேசிடுமா. மைக்கு வாங்க போய் நில்லுமா.
இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் நவரசம் குரூப் ஆஃப் கம்பெனி அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்றால், அந்த காலத்து பெண்ணா இந்த காலத்து பெண்ணா? எதுக்கு அந்த காலத்து பெண்ணா இந்த காலத்து பெண்ணா? செலவுக்கா? இப்படிதான் குழப்பி விட்டுறது. அவராலே குழம்பிச்சிங்க சார். சேமித்து வைப்பது அந்த காலத்து பெண்ணா இந்த காலத்து பெண்ணா? நான் அந்த காலத்து பெண்ணு தான் சார் சொல்வேன் நானு. ஏன்னா அந்த காலத்துல வந்து ஒரு 5000 ரூபாய் சம்பாரிச்சா கூட 5000 ரூபாய் சம்பளம், எனக்கு தெரிஞ்சு 5000 ரூபாய் சம்பளம். 10,000 ரூபாய் சொல்லி 10,000 ரூபாய்க்கு வந்தாரு. இல்ல 5000 ரூபாய் ஒரு 3500 ரூபாய் அப்படிதான் சம்பளம். அந்த சம்பளத்திலயும் குடும்பம் நடத்தினவங்க இருக்கிறாங்க. உப்பு டப்பால போட்டு வைக்கிறது, அரிசியில போட்டு வைக்கிறது, அதெல்லாம் சேமிச்சு வச்சு செலவு பண்ணவங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த காலத்துல ஒரு ஜிபே வந்துருச்சு, அதுல சேமிச்சு வச்சு தெரியாம யாருக்கும் தெரியாம ஃபுட் வாங்குறது, மீஷோல வந்து ட்ரெஸ் வாங்குறது, மேக்கப் செட்டு அதெல்லாம் வாங்குறது இந்த காலத்து பெண்கள். ஆனா இந்த காலத்துல வந்து சேமிப்புன்றது இல்ல. அதனால வந்து அந்த காலத்து பெண்கள் தான் நான் சொல்லுவேன். இன்னொன்னு என்னன்னா மிக்ஸி. அந்த காலத்துல எல்லாம் ஆட்டுக்கல்ல வந்து மாவு ஆட்டுவாங்க. இந்த காலத்துல எல்லாம் கிரைண்டரை போட்டோமா, சுவிட்ச போட்டோமா, அரிசியை போட்டோமா அப்படி இருக்காங்க. எல்லாத்தையும் போடுறது, கிரைண்டர் போடுறது, அரிசியும் போடுறது. ஆமா. மிக்ஸில வந்து சட்னி அரைக்கிறது. அம்மிக்கல் இருந்தா கூட கரண்ட் போயிடுச்சுன்னா கூட கீழே இருக்கவங்க கீழே வந்து மிக்ஸி ரிப்பேர் ஆனா கூட கீழே இருக்கவங்க அம்மிக்கல்ல அரைக்க மாட்டாங்க. ஒரு முடிவுக்காமா அம்மிக்கல்ல அரைக்கல. அம்மிக்கல் இருந்தா கூட மிக்ஸி ரிப்பேர் ஆனா கூட அம்மிக்கல்ல அரைக்க மாட்டாங்க. அக்கா கொஞ்சம் மிக்ஸி ரிப்பேர் ஆயிடுச்சு, கொஞ்சம் அரைச்சு தரீங்களாக்கா அப்படின்னு கேக்குற காலம் இந்த காலம். சட்னி தானே, அரிசி எது கேக்குறாங்க அங்க போய்? அரைச்சு தரீங்களா, அரைச்சு தரீங்களா இந்த காலம். அம்மி இருந்தா அம்மிய மதிக்கிறது கிடையாது. ஐயோ நானும் தொட்டு கும்பிடுவோமா, மதிச்சு காலைல போவோம் தொட்டு நான் எல்லாம் கூப்பிட்டு. உரல் இருந்தா உரல மதிக்கிறது கிடையாது. எல்லாம் இது மாவு வாங்கி வந்துடுறீங்களாங்க வரும்போது அப்படின்னு சொல்ற காலம் இந்த காலம். அந்த காலத்துல எல்லாம் மாவு வந்து வீட்லயே அரிசி எல்லாம் ஊற வச்சு அரைக்கிறது அந்த காலம். ஓகே. அப்புறம் வரும்போது சாப்பாடு வடிச்சிடுறேங்க, குழம்பு மட்டும் எங்கன்னா வாங்கிட்டு வந்துருங்களேன். அவர் குழம்பி தானே வருவாரு. அவரே குழம்பிதான் வருவாரு. குழம்பு மட்டும் வாங்கிட்டு வந்துருங்களேன் அப்படின்னு சொல்றது இந்த காலம். அதனால அந்த காலத்துல இருக்கிற லைஃப் தான் நல்ல ஒரு லைஃப் நான் நினைக்கிறேன். தலைப்பு மாத்திட்டாங்கப்பா இவங்களாம். 3வது ஆளா போனாங்கல்ல, அந்த கால லைஃப் நல்ல லைஃபா இந்த கால லைஃபான்னு நம்ம என்ன நினைச்சோம். அந்த கால பேசிட்டு இருக்கேன். ஆமா அதான் சேமிப்பு இல்ல இப்ப நம்ம. சேமிப்பு. ஆமா சேமிப்பு இல்ல சேமிப்பு தான். நம்ம சேமிப்பு தான் சார். அந்த காலம் நல்ல லைஃபா இந்த காலம் நல்ல லைஃப் இல்ல அது அந்த காலத்துல சேமிப்பு தான் நல்ல சேமிப்பு. இந்த காலத்துல வந்து இப்படி நடக்குது. அந்த காலத்துல எல்லாம் வந்து எல்லா குடும்பத்தோட போய் ட்ரெஸ் எடுப்போம். மாம்பழம், டி நகர், எம்சி ரோடு, டி நகர் அப்படி குடும்பத்தோட போயிட்டு அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாருமே போவோம். ஆனா இந்த காலத்துல போனை பார்க்க வந்து ட்ரெஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி ட்ரெஸ் வீட்டுக்கு வர வச்சு குடும்பத்தோட போனா ஃப்ரீயா தருவாங்க. இல்ல புக் பண்ணாதான் கேலண்டர் ஃப்ரீயா தருவாங்க சார். இல்ல நீங்க தானே சொல்லி குடும்பத்தோட போவோம், அப்படி போனா செலவாகாது. இப்போ ஆன்லைன்ல பண்ணாதான் செலவாகும். வந்து இந்த அந்த காலத்து லைஃப், அந்த காலத்துல இருக்கிற சேமிப்பு தான் நல்ல சிறந்தது என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஒரு ஆளுக்கு ஒரு தலைப்பு பேசுறேன், நான் எதுக்குன்னு பேசுறது ரைட். அந்த காலமா இந்த காலமா அந்த மாதிரி சொன்ன மாதிரி இந்த காலத்துல வந்து சேமிப்பு. அப்பெல்லாம் அவங்க சொல்ல வந்த கருத்து கொஞ்சம் மாறி சொன்னாலும் உண்மை தான். அப்ப என்னன்னா நேரில் போய் வாங்கும் போது இது பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்குவோம், அப்படி இல்லையா? குடும்பத்தோடு போகும்போது போதும், இந்த ட்ரெஸ் இவங்களுக்கு போதும், ஒரே மாதிரி. இப்போ அப்படி இல்லை, ஆன்லைனில் போகும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக செலவாகும். இது நல்லா இருக்குது, உனக்கு இது ஆர்டர் பண்ணிக்கணுங்க, கொஞ்சம் செலவு அதிகமாகும். ஸோ மிச்சம் பண்ணுறது இந்த காலத்தில் கொஞ்சம் குறைவு. அந்த காலத்தில் குடும்பத்தோடு போகும்போது செலவு பட்ஜெட் போட்டு போக முடியும் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. அதுதான் நோக்கமாக நான் நினைக்கிறேன். நடுவில் மகிழ்ச்சி அந்த காலமாக இந்த காலமாக ஒரு தலைப்பு போச்சு, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோடலாம் நம்ம மல்லு கட்ட முடியாது. அவங்க உருவத்தை பார்க்குறீங்கல்ல, நான் சும்மா அவங்க தும்முனாவே நான் அடுத்த சீட்டில் போய் உட்காருவேன். அந்த நிலைமையில் இருக்கேன் நான். அதனால் கேட்டுப்போம் எது சொன்னாலும். அடுத்து அந்த அம்மா இந்த மாதிரி சொன்னாங்க, இப்போல்லாம் ஆன்லைனில்
ட்ரெஸ்ஸு வாங்குறதும் பியூட்டி பார்லர் என்னது மேக்கப் செட்டு வாங்குறதும் இந்த அம்மா முறைக்கிறோம் அப்படின்னு அதெல்லாம் இந்த அம்மா முறைச்ச உடனே இப்போ பேசுவாங்க பாருங்கள். இந்த காலத்தில் நாங்கள் எப்படிலாம் மிச்சம் பண்ணுறோன்ட்டு. புருஷனுக்கு சோறே போடுறதில்ல, மொத்த காசும் மிச்சம் தான் அந்த அம்மா வீட்டில். இப்போ அதை பற்றி ரொம்ப தெளிவாக மகா கணபதி அப்படின்னு அவங்க பேர் வேறு, மகாலட்சுமி தானேம்மா. பரதநாட்டியம் ஆடினாங்க. வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் பேசுங்கம்மா. இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம், நடுவருக்கும் வணக்கம், நவரசம் சேனலுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். கொஞ்சம் சவுண்டு வரும், அது மட்டும் வேண்டாம், எங்களுக்கு டியூன் வேண்டாம். ஓகே சார். இப்போ அந்த கால பெண்கள் இந்த கால பெண்கள் பற்றி பேசிட்டு இருக்கேன். ஐயோ, 4வது தலைப்போ என்னதுமா? செலவு பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன் சார். மறந்துட்டேன். 4வது ஒரு தலைப்புக்கு நான் எங்க இப்போ ஜட்ஜ்மெண்ட் சொல்றது? ஆளுக்கு ஒரு தலைப்பு பற்றி பேசுறாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, அப்போ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்குறதே கிடையாது சார். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் நம்ம ஒரு கேன் தண்ணி வாங்கினா கூட காசு கொடுத்து தான் வாங்குறோம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தோட்டத்துல கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாமே விளைச்சிருக்கோம், அது இப்ப நம்ம காசு கொடுத்து வாங்குறோம். அப்போ அந்த காலத்துல எல்லாம் எல்லாமே நமக்கு ஃப்ரீயா கிடைக்குது. ஆனா இப்ப நம்ம எல்லாமே காசு கொடுத்து வாங்குறதுனால அதுக்கேற்ற போலதான் நம்ம இருக்கிறோம். இப்போ அந்த காலத்துல படிப்பு அவ்வளவா கிடையாது யாருக்குமே, பெண்களுக்கு. ஆனா இந்த காலத்துல எடுத்தோடனே எல்லா இடத்துலயும் படிப்பு தான் முக்கியம் நம்மளுக்கு. படிப்பு இருந்தா செல்வாக்கு வசதியே நம்ம பக்கம்தான். அதனால நம்ம எல்லாமே வாங்குறதுல இப்ப வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்க, இன்னைக்கு போனி கடைக்கு என்ன வாங்கின ஏது வாங்கின. அவங்க நம்ம வாங்கினது வந்து 10 ரூபாய் தான் வாங்கியிருப்போம், ஆனா அவங்க கிட்ட சொல்லும் போது 20 ரூபாய் தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம பெருமையை நம்ம விட்டு கொடுக்க கூடாது இல்லைங்களா? உண்மையதான், அதுதான். ஏன்னா அப்படி இருந்தாதான் 4 பேர் நம்மள மதிப்பாங்க இல்லைங்களா? அந்த காலத்துல எல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க, இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல பெருமையா காட்டினாதான் 4 பேர் நம்மள மதிப்பாங்க. அவங்க சொன்னதுங்க நான் சொல்றேன். ஆமா, அது உண்மைதான். இப்ப ஆடம்பரம் இல்லாம எதுவுமே கிடையாது இல்லைங்களா? இப்ப குழந்தைங்களுக்கு ஏதாவது நம்ம காசு கொடுத்தோம்னா அவங்க வந்து நம்ம ஒரு 10 ரூபாய் கொடுத்தோம்னா இன்னும் இது 10 ரூபாய் அப்படின்னு கேட்பாங்க. இதே நம்ம அவங்க கிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுத்தோம்னா சந்தோஷமா வீட்டை விட்டு வெளியே போவாங்க. ஒரு 5ஆவது படிக்கிற நடுத்தருக்கு அனுப்பணும்னா 100 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க. ஆமா, கண்டிப்பா. இப்ப விலைவாசி அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? அந்த காலத்துல விலைவாசி காய்கறி வாங்கறதுக்கு கூட அவங்க கடைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டு தோட்டத்திலேயே இருக்கும் இல்லைங்களா? அப்புறம் எதுக்கு போவாங்க சொல்லுங்க? எதுக்குமே போக மாட்டாங்க. கறி மீன் கூட அவங்க வீட்டு ஆட்டு கோழி வெட்டுவாங்க. இப்ப நம்ம எதுவுமே நம்ம வீட்டாண்ட பாத்தீங்கன்னா ஒரு செடி கொடி மரம் கூட எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு தான் இப்போ காலம் மாறி போயிட்டு இருக்கு. இயற்கை சூழ்நிலை பத்தி பேசிருக்காங்க, புரியுதுங்க. அந்த காலத்துல இல்ல செலவு சார், அந்த காலத்துல எல்லாம் மிச்சம் படுத்துவாங்க. இந்த காலத்துல மிச்சம் படுத்துறதுக்கு எதுவுமே இல்லைங்களா? செலவு தானே ஆயிட்டு இருக்கு. நான் சொல்ல வருது, அப்படியும் மிச்சம் பண்றீங்களா ஏதாச்சும்? அது எப்படி சார் மிச்சம் பண்ண முடியும்? அப்படியே மிச்சம் பண்ணணும்னா பெண்களும் வேலைக்கு போக வேண்டும். பெண்களும் வேலைக்கு போக வேண்டும். ஏன்னா இப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா மேக்கப் செட்டு நீங்க சொன்னபடியே எல்லாமே எங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் சும்மா நகைங்க தான் பாப்பாங்க தவிர, இந்த காலத்துல நீங்க சொன்னீங்களா மஸ்காரா லிப்டிக்கு இதெல்லாம் இல்லாம வெளியே போகவே முடியாது. ஏன்னா அடையாளமே தெரியாது, எங்களோட அடையாளமே அதுதான். அதான் மூஞ்ச பார்க்க முடியாது அதெல்லாம் போடாம, அதனால அது போட்டுதான் போய் ஆகணும். அவங்க சொன்னாங்க, நான் சொல்லல. அது இல்லாம எங்கனால வாழவே முடியாதுன்னு நினைக்கிறேன் இப்ப இந்த காலகட்டத்துல. இப்போ எனக்கு ஒரு பொண்ணு பையன் யாருன்னா இருந்தா கூட அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பைக், பையனா இருந்தா பைக் வாங்கி கொடுக்கணும், பொண்ணா இருந்தா என்ன வாங்கி கொடுக்கணும் சொல்லுங்க? அதுக்கேற்ற பைக் வாங்கி தரணும். ஆமா, பைக் வாங்கி கொடுக்கணும். அதுதான், பைக் வாங்கி கொடுக்கணும். அவங்களுக்கு வேண்டியது நகை இல்ல, நகை இருக்கா இல்லைங்களா? விதவிதமா 5000 3000 ஃபேன் ஷர்ட் டி ஷர்ட் அதுதான் வாங்கி கொடுக்கணும் பொண்ணுங்களுக்கு கூட. ஏன்னா சாரி எடுத்துக்கிட்டா அம்மா சாரி வந்து என் கல்யாணத்துக்கு அந்த முகூர்த்த சாரி மட்டும்தான் இருக்கணும் அப்படிதான் சொல்றாங்க தவிர வேற எதுவுமே அந்த சாரி பக்கம் கூட அவங்க எட்டி பார்க்க மாட்டாங்க. அதனால செலவு பாத்தீங்கன்னா இப்ப சாரி கல்யாணம் வந்ததுன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 50000 ரூபாய் தான் எடுப்பாங்க சாரி. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா 30,000 30 லட்சம் 10 லட்சம் அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. 30 லட்சமா? ஆமா சார், இருக்கு கண்டிப்பா. அவன் கோடீஸ்வரர் மாப்பிள்ளையா இருக்கணும். சரி, ரைட். அந்த பொண்ணு சம்பளமே எவ்வளவு தெரியுங்களா? மாச சம்பளமே 6 லட்சம் ரூபாய். யாருமா அது? இல்லம்மா, அந்த பொண்ணு யாருன்னு பாக்குறேன். பையன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் தெரியுங்களா? 7 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். இது எவ்வளவு சம்பாதிக்கிறது அந்த பொண்ணு? 6 லட்சம் ரூபாய். ரெண்டும் ஒரு 6 மாசத்துக்கு மொத்த சம்பளத்தை எடுத்து போய். ஆமாங்க சார், இப்ப ஒரு வீடு வாங்கணும்னா எவ்வளவு நினைக்கிறீங்க நீங்க? நான் நினைக்கிறேமா, ஒரு 8 கோடி 10 கோடிக்கு மேலதான் வீடே கிடைக்குது. நீங்க நினைக்கிற அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 30,000 40,000 ரூபாய் வீடு கிடைக்கும். இந்த காலகட்டத்துக்கு இதுதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ரைட்டுமா. இப்போ 5000 ரூபாய் சம்பளம் வாங்கி 30,000 ரூபாய் இடம் வாங்கியிருக்காங்க. அப்போ இப்போ 7 லட்சம் ரூபாய் வாங்கி உங்களால
ஈடு கொடுக்க முடியல, எங்களால கொடுக்க முடியல. ஏன்னா எங்களுக்காக நாங்க வாழலன்றது இப்போதைக்கு எனக்கு தோணுது. ஏன்னா மத்தவங்களுக்காக தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்க பார்க்கணும், அவங்கள நம்மள வந்து பெருமையா பேசணும், அந்த அளவுக்கு தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். தவிர நமக்காக என்னைக்கு யாருமே வாழ்ந்தது கிடையாது இந்த காலகட்டத்துல. ஆடம்பர வாழ்க்கை தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அது இல்லைன்னா யாரையும் மதிக்கவும் மாட்டாங்க, சீண்டவும் மாட்டாங்க. ஓகே, அவ்வளவுதான் சார். அவ்வளவுதானா? சொல்லிட்டு வந்துருமா. வணக்கங்க, சாரி ஏதோ தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. அருமையா பேசுனீங்கம்மா, சூப்பரா பேசுறீங்க. ஆனா பட்டிமன்றத்து நடுவில் வந்து உட்காரும் போது உக்காந்தப்பறம் தான் எனக்கு தலைப்பு சொன்னாங்க. நான் ஒரு தலைப்பு தானே பக்கத்துல மட்டும் கேட்டு உக்காந்துட்டேன். அப்புறம் ஆளுக்கு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க போலக்கு, எனக்கு தெரில. நம்ம கடைசி வரைக்கும் மிச்சம் பண்ண முடியல. அது என்னென்ன செலவுன்னாங்க. தலைப்பு என்னன்னா, அந்த காலத்து பெண்கள் சாதுரியமா மிச்சம் பண்றாங்களா, மீதம் பண்றாங்களா, இப்போ மீதம் பண்றாங்களா அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த மாதிரி தான் சொன்னாங்க. மீதமே பண்ண முடியாதியா, சொல்றேன்ல, மஸ்காரா போட வெளியே போக முடியுமாடா பரதேசியா, மிச்சமே பண்ண முடியலையா. அதுதான் சொன்னேன் சார், 30 கோடி இருந்தா தான் ஒரு வீடு வாங்க முடியும், அதுல தான் பண்ண முடியும். அதுதான் மிச்சம், அதாவது மிச்சம் பண்ண முடியும் தான் நான் சொன்னேன் சார். மிச்சம் பண்ணும், அதாவது சேமிப்புன்னு தான் நம்ம பேசுறோம். அந்த காலத்திலே இந்த சேமிப்புன்றதே சுத்தமா இல்லை சார், அதுதான் எல்லாம் செலவு வந்துருதேன்றாங்க அவங்க சைடில். இப்போ எனக்கு பெரிய குழப்பம் என்னன்னா, இப்போ யாருக்கு நான் தீர்ப்பு சொல்வேன்? இது 4 தலைப்பில் பேசியிருக்கேன். 5ஆவதா ஒரு தலைப்பு கொடுத்து வேணா நான் பேசலாம், இதுதாங்க கரெக்டு அப்படின்ட்டு. அந்த காலத்து பெண்களுக்கும் இந்த காலத்து பெண்களுக்கும் நிறைய அடிப்படையிலே பிரச்சனை இருக்கு. அடிப்படையில் வந்து இவங்க சொல்றது பெண் சுதந்திரம் வேண்டும் அப்படின்னாங்க. பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு சுதந்திரம் வேண்டும் அப்படின்லாம் போராட்ட காலம்லாம் இருக்கு. அந்த சுதந்திரத்தை இவர்கள் அந்த எல்லையில் இருந்தார்களா என்றால் ஒருபடி மேலேயே போயிருக்காங்க, சந்தோஷம். ஆனால் அதுல தான் சிக்கலே உங்களுக்கு. ஒரு பெண் வெளியே வரலாம், அது வரைக்கும் இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. நாங்களும் உங்களுக்கு சமமாக இருப்போம்னு சொன்னாங்க தெரியுமா, அது போட்டியா வெளியே வந்து அதுவே இன்னைக்கு அவங்களுக்கு பிரச்சனைக்குரிய விஷயமா போயிட்டு. எப்படின்னா, நாங்களும் வேலைக்கு போவோம், நாங்களும் எல்லாம் செய்வோம்னதுனால இங்கு ஆண்கள் மொத்தம் குடிகாரங்களாம் மாட்டாங்க, இவங்க ஃபுல்லாக வேலைக்கு போயின்னுக்காங்க. அதாவது அவங்க கொடுக்கப்பட்ட விஷயம் என்னன்னா, எனக்கு உரிமை வேண்டும். எந்த உரிமை வேண்டும்? எங்க வேணா போகலாம், வரலாம், கோவிலுக்கு போகலாம். ஒரு முடிவெடுப்பதற்கு கணவனிடம் ஒரு முடிவை சொல்வதற்கான உரிமையெல்லாம் வேணும்னு கேட்டாங்க. அதுதான் பெண் உரிமையா சொன்னாங்க. ஆனா ஆணுக்கு நிகர் நாங்கள் அப்படின்னு வந்துட்டு ஒரு உரிமையை கேட்டாங்க தெரியுங்களா, அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். அந்த வகையில பார்க்க போனா, அந்த காலத்து பெண்கள் மீதம் செய்தார்கள் என்றால் எப்படி மீதம் செஞ்சிருப்பாங்கன்றீங்க? சுய தொழில், அன்னைக்கு வேலைக்கு போனது கம்மி, சுய தொழில், அதாவது விவசாயமாக இருக்கட்டும் அல்லது சொந்த தொழில் பார்த்தவங்க இருக்காங்க, சில கம்பெனியில் வேலை செஞ்சவங்க இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இவங்க சொன்ன மாதிரி எந்த செலவுமே கிடையாது. காய்கறியாக வீட்லேயே இருக்கும், நான்வெஜ்ஜாக வீட்லேயே இருக்கும், உடைகள் பெருசாக எடுக்கிறதில்ல. திருவிழா காலங்களுக்கு மட்டுமே உடை எடுப்பார்கள், இனிப்பு செய்வார்கள். இப்போ தீபாவளிக்கு மட்டும்தான் பெரிய நான்வெஜ் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போலாம் திருவிழா காலத்தில் அதுதான். மற்ற நாள்லாம் நார்மலாக இருக்கும். இப்போவும் டெய்லி திருவிழா, ஃபாஸ்ட் ஃபுட்டை பார்த்தாவே திருவிழா தான். எப்போ உனக்கு சிக்கன் வேணும், எப்போ மட்டன் வேணும், எப்போ கால்கறி வேணும், எப்போ தலைக்கறி வேணும், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் இப்போ இருக்கிற காலகட்டம். ஸோ அதனால் அப்போ மீதம் பண்ண முடிஞ்சது. அப்படியெல்லாம் ஒரு திருவிழாவாக இருக்கிற நம்ம ஊர் திருவிழாவுக்கு துணிமணி எடுப்பாங்க, ஒரு பொங்கலுக்கு துணிமணி எடுப்பாங்க. அதனால் அங்கே மீதம் பண்ண முடிஞ்சது. அப்போது அந்த செலவுக்கு உள்ளடக்கி கொண்டு வந்தாங்க. அப்போது பெண்மணிகள் ரொம்ப புத்திசாலி, மிச்சம் பண்ணி வச்சாங்க, உண்மை. இப்பத்து பெண்கள் மீதம் பிடித்து வைக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது யாருமே. மிச்சம்லாம் பிடிச்சி வைக்காமலாம் கிடையாது. மீதம் பிடித்து வைப்பது மாத கடைசியில் செலவாயிடும். இதுதான் நிதர்சனமான உண்மை. கணவனுக்கு இருக்கிற எல்லா செலவு, வீட்டு செலவு எல்லாத்தையும் பண்ணிட்டு மீதம் பிடிப்பாங்க. இந்த கடைசி மாதம் கடைசியில் வேற வழி இல்லாமல் எடுத்து செலவு பண்ணலாம். ஸோ அதனால இப்போது பெண்மணிகள்லாம் மீதம் பண்ணுறது இல்லைன்னு சொல்லாதீங்க. மீதம் பண்ணுவதை கூட அந்த மாதத்திற்குள் செலவடையும் வகையில் அமைகிறது என்ற சூழ்நிலை. அதுதான் நிதர்சனமான உண்மை. கால சூழ்நிலைக்கேற்ப மாற வேண்டியிருக்கு நமக்குள்ள. எல்லா விஷயத்திலுமே நீங்கள் பாருங்கள், மாறிக்கிட்டே தான் வருது. மாற்றம் ஒன்றே மாறாதது. அந்த மாறிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அடாப்ட் ஆகிறோம்னு சொன்னல. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அடாப்ட் ஆகிறோம். அப்போது சமுதாயத்தை பார்த்து சில விஷயம் மாற்றிக்க வேண்டியது இருக்குது நமக்குள்ளேயே.
அது கௌரவத்துக்காக பண்ணாலும் சரி அல்லது அத்தியாவசிய தேவைக்காக பண்ணாலும் சரி, நல்லா தெரியும் நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு அனைத்தும் நஞ்சுத்தன்மை உள்ளது. ஆனால் வீட்டில் நமக்கு செய்ய முடியலையே. முறுக்கு அதிரசம் சோமாசெல்லாம் செஞ்சாங்களே, செய்ய முடியாத. அதனால அது தெரிஞ்சு கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுது. அப்போ கால சூழ்நிலைக்கு ஏற்ப எல்லாம் மாறிட்டு வரும்போது, அந்த காலத்தில் மீதம் பிடித்தார்கள் என்றால் செலவு குறைவு, மீதம் பிடிச்சாங்க. இன்னைக்கு செலவு அதிகம், மீதம் பிடித்தது அதே மாதத்தில் செலவாயிடுது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால பெண்கள் அந்த காலமாக இருந்தாலும் சரி, இந்த காலமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மிச்சம் பண்ணுறதுக்கு எப்படின்னு தெரியும். அதை விட பெரிய விஷயம் போய் ஏமாறுறது அதை விட நல்லா தெரியும். வீட்டுக்கார பணத்தில் வெங்காயம் தக்காளி காசில் பிரித்து வச்சு எங்கன்னா ஒரு ஃபண்டு போடுவாங்க. அவன் எடுத்துன்னு ஓடி போயிடுவான். மொத்த பணத்தை அங்கே அமுச்சு விட்டு சொல்லவும் மாட்டாங்க வீட்டுக்கார்ட்ட. சொன்னால் திட்டு வரல. வெங்காயம் தக்காளி வீட்டுக்காரர் கேட்டுறக்கூடாது. நேற்று தானே 300 ரூபாய். அப்படின்னா எது செலவு சினிமா ட்ராமா போனேனா? நானா சினிமா ட்ராமாவுக்கு போயிட்டு உன் பணத்தை துணிட்டேனா? இவர் அதுலேருந்து கேட்கறதே இல்லை. எதுக்கு வம்பு? கொடுத்த 300 ரூபாய் எப்படியோ போட்ட. இவர் வீட்லேயே அந்த அம்மா மறுநாள் அந்த ரைட் இனிலேருந்து கேட்க மாட்டார். 150 ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு 100 ரூபாய் எடுத்து வச்சுட்டு 50 ரூபாய் அதுக்கு எடுத்து வச்சு மீதம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பட்டு புடவை ஃபண்டு போட்டுக்க 50, நகை ஃபண்டு போட்டுக்க 100, எல்லாத்தையும் போட்டுருவாங்க. வருஷம் ஃபுல்லாக கட்டுவாங்க. கடைசி மாதத்தில் இந்த அம்மா மூஞ்சி தொங்கி போயிருக்கும். என்னம்மா என்னென்னா போட்டுன்னு சாப்பிடு. அவன் நினைப்பார் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ, எதுக்காக மூஞ்சி தூக்கி. இந்த அம்மா வெளியவும் சொல்ல மாட்டாங்க. ஒரு 4 நாள் அப்படியே கொதிக்கிற தண்ணி மூஞ்சில் ஊற்றுன மாதிரி வச்சுக்கணும் இப்படியே இருப்பாங்க. என்னன்னு ஆராய்ச்சி பார்த்தா ஃபண்டுக்காரன் எடுத்துட்டு ஓடி போயிட்டு இருப்பான். அது நம்ம வேர்வை சிந்தினது, இங்கே திருத்தனமாக எடுத்து சேர்த்தது. அப்படி பறி கொடுக்கறதும் உண்டு. ஆனால் அப்படி பறி கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எங்கேயாவது ஒரு டெபாசிட்டில் போடணும். ஆர்டியாக இருந்தால் கம்பல்சரி போட்டாகணும். மாதம் இவ்வளோ ஆர்டி அப்படின்னு போடணும். அப்படி போட்டு சேர்த்து வச்சா ஒரு வேலை சேர்க்கலாம். இன்னொன்று, எதெல்லாம் இன்னைக்கு சூழ்நிலைக்கு மாறி வந்தாலும் எதெல்லாம் கெட்டதுன்னு தெரிஞ்சு கொஞ்சம் நகர்ந்து இருந்தால், இப்போ முகத்துக்கு வாங்குவாங்க பார்த்தீங்கன்னா, சன்ஸ்க்ரீன் வெளியே வரும்போது சூரிய ஒளி படவே கூடாது. போனவுடனே ஃபேஸ் க்ரீம் போட்டு மூஞ்ச கழுவணும். நைட் க்ரீம் நைட் தேய்க்கணும். அதுனா வாஷ் பேஷனாக மூஞ்சா 7 க்ரீம் போட்டு தேய்க்கிறது. அது தெரிஞ்சுக்கணும். நம்ம போதும், ஒன்று போதும், எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு போட்டால் பரவாயில்ல. இது என்னமோ வாஷ் பேஷனோ வெத்தலை பார்க்க போட்டு எவனோ துப்புனதுக்கு கழுவுறா மாதிரி 7 க்ரீமும் 8 வித சோப்பு. ஸ்கின்னுக்கு நல்லது. ஏன்னா ஸ்கின்னுக்கு நல்லதாங்க அந்த சோப்பு. அடுத்த நாள் சொல்லுவான், வெயிலிருந்து உங்களை பாதுகாக்க இதோ எங்க வெயிலுக்கு நல்லதாங்க. ஒரே ஆளுக்கு 7 சோப்பு வீட்டில். இது வெயிலுக்காக கத்தி வச்சது. இது ஸ்கின்னுக்காக வைக்கிறது. ட்ரை ஸ்கின், ஐயோ ஈரமா இருக்கும், ட்ரை ஸ்கின் வேணும். போட்டு எடுத்து அலசின்னு மூஞ்சி பார்த்துட்டு அதுங்களே சொல்லிக்கிறேன், நல்லா இருக்கேன் என் மூஞ்சி. அதே மூஞ்சி தான். ஒன்றும் அந்த சோப்பு வேலையே காட்டாது. என்ன இருந்தாலும் அந்த சோப்பு போட்ட பிறகு மூஞ்சி இவன் சொல்லுவான், கன்றாவி கருமை, இது கல்யாணம் வந்து இப்படிதான் இருக்கு, நல்லா இருக்குமா. இவன் சொன்னதால தான் இன்னும் வினைய நல்லா இருக்கு. ஓ, இந்த சோப்பு போட்டால் நல்லா இருக்கு, நம்ம வீட்டுக்காரருக்கு பிடிக்குதுன்னு தொடர்ந்து வாங்க வேண்டியது. நல்லா இல்லைமான்னு சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இல்லையான்னு அதோட அந்த சோப்பு வாங்கியிருக்க மாட்டாங்க. இவன் பாவ புண்ணியம் பார்த்துட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிடுவான். அவங்கள இறக்கப்பட்டு சொல்லுவான். அது உண்மையிலேயே நீங்கள் பியூட்டி பார்லரில் எதுக்கு போகிறாங்கன்றீங்க? போயிட்டு வந்து ஏங்க இப்போ மூஞ்சி எப்படி இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் இருக்குது. ஏங்க 1500 ரூபா குத்து பண்ண நல்லா இல்லைம்மா அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டான் வச்சுக்க. அதுதான் அவன் அப்போவே சொன்னான் பியூட்டி பார்லரில் 8000 ரூபாய் அது போட்டான் நல்லா இருக்கும்ட்டு. 1500 ரூபாய் நல்லா இல்லைன்னு 8000 ரூபாய் போச்சா. அடுத்த தடவை என்ன சொல்லுவான், நல்லா இருக்குமான்வான். அதுதாங்க கண்டினியூ பண்ணியிருக்கேன், மாதம் 8000 ரூபாய் ஆகுது. எப்படியா நாங்கள் வாழ்கிறது? இப்படியெல்லாம் நமக்கு மிச்சம் பண்ணுறன்ற பேரில் நிறைய உபாதைகள் நடக்குது. இதுக்கு ஆண்கள் என்ன பண்ணனா, பெண்களோடு அமர்ந்து பட்ஜெட் என்னமா ஆகுது, எவ்வளோ ஆகுது சொல்லு, நம்மளும் தெரிஞ்சுக்கணும்.
மிளகு எண்ணெய் விலை, சீரக எண்ணெய் விலை, கசகசா எண்ணெய் விலை, பூண்டு எண்ணெய் விலை, புளி இதை 2 பேரும் உட்காந்து பேசினா மாத பட்ஜெட் என்ன வரும்னு தெரியும். அதுக்கப்புறம் இதர செலவுகள் அது கேட்கக்கூடாது, கேட்டால் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. ஒரு செலவு பணத்தை கையில் குத்தணும், இவ்வளோ ஆச்சு, இது இதர செலவுமா, எதுக்காது குழந்தை ஏதாவது கேட்காது. நம்மளாம் சொல்லணும், குழந்தை சாக்லேட் வாங்கி கொடுப்பேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதர செலவு கொடுத்தீங்கன்னா பட்ஜெட் உள்ளடக்கி வர முடியும். நீங்கள் முழு மூச்சாக பணத்தை கையில் கொடுத்தா அவங்களும் சரி கொடுக்குறாருலன்னு செலவு பண்ணுவாங்க. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், எது தேவையோ அதை செலவு செய்து வருகின்ற மீதம் பிடிச்சாதான் 60 வயசுக்கு அப்புறம் நீங்கள் யார் கையும் ஏந்தாமல் வாழ முடியுன்ற ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்குள்ள வந்துச்சு வச்சுங்க, பெத்த பிள்ளையோ பொண்ணோ இனிமேல் காப்பாற்ற மாட்டாங்க. அது எப்படா சொல்கிறேன்னா, உண்மையிலே அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை, அவங்களுக்கு ஒரு குடும்பம். யாரோ ஒரு குடும்பத்தை விடுங்க, நமக்குன்னு ஒரு குழந்தை குட்டி ஆகிட்ட அப்புறம் நம்ம அம்மா அப்பாவை முழுசாக பார்க்குறோமா பாருங்க, பார்ப்போம். ஆனால் என் குடும்பம், அம்மா இருமா இரு, குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், அது கொஞ்சமாக தான் செலவு பண்ணுவோம். அதே தான் நமக்கு நடக்க போகுது நாளைக்கு. நம்மளாவது அம்மா அப்பாவை பார்த்தோம், அதுவும் பார்க்க போகிறது இல்லை. அப்போ வருங்காலத்துக்கு ஏதாவது பணத்தை கொஞ்சம் சேமித்து வச்சிங்கன்னா நல்லது. அதாவது அந்த காலத்தில் சேர்த்தாங்களா இல்லையான்றதை விட்டுட்டு இந்த காலத்தில் நீங்கள் கம்பல்சரி 55 வயதுக்கு பிறகு யார் கையையும் ஏந்தக்கூடாது. எனக்கு மருந்து வாங்க நானே சேமிக்க வேண்டும், எனக்கு உணவுக்காக நான் சேமிக்க வேணும்னா கொஞ்சமாவது எடுத்து வைங்க. பெண்கள்கிட்ட ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆண்கள் எடுத்து வைக்கிறதுன்றது கிடையாது. எப்பயுமே ஆண்களுக்கு ஒரு பெரிய கிரிப் இருக்காது. ஒரே பயம், என் மனைவி, என் தாய், என் குழந்தையை காப்பாற்ற வேண்டும், எனக்கு ஏதோ நேர்ந்து விடுமோ, அந்த ஒரு பயத்தோடையே வாழ்ந்துட்டு இருப்பான். இந்த சேமிப்பு அதனால் சேர்க்கணுன்றதுலாம் அவனுக்கு எண்ணம் இருந்தாலும் கூட இந்த ஒரு பயம், நான் வாழணும், ஏன் வாழணும்னு ஒரு காரணம். ஆனால் பெண்கள் அவங்களுடைய பயத்தை போக்குற மாதிரி ஏதோ ஒரு சேமிப்பு வைங்க. ஏன்னா கடைசி காலத்தில் நீங்கள் 2 பேர் தான் ஆதரவாக இருக்க போகிறீங்க. அதுக்காக சேமிச்சா நல்லது. அதாவது அந்த கால பெண்கள் நடந்தது முடிஞ்சதெல்லாம் விட்டுடுவோம். இந்த கால பெண்கள் சேமித்தால் மட்டும்தான் வருங்காலத்தில் நீங்கள் நன்றாக இருக்க முடியுன்ற ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லி, நல்ல தீர்ப்பான்றது நீங்கள் முடிவு பண்ணீங்க, இந்த தீர்ப்பை சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.